திருச்சி கொள்ளிடம் பாலத்தில் சென்டர் மீடியன் மீது இருசக்கர வாகனத்தை ஓட்டிய வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பேரரசர் பெருமிடுகு முத்தரையர் பிறந்தநாள் விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்றது. அங்குள்ள முத்தரையர் சிலைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் முத்தரையர் சங்கங்களின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான முத்தரையர் சங்கத்தின் நிர்வாகிகள், சங்கத்தில் சேர்ந்த வாலிபர்கள் கார்களிலும், வேன்களிலும், இருசக்கர வாகனங்களிலும் ஊர்வலமாக ஒத்தக்கடையில் உள்ள பேரரசர் முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தனர். அப்போது திருச்சி மாவட்ட நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள சென்டர் மீடியனில் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று சாகசம் செய்தார். அவரது நண்பர்கள் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரபரப்பாக சென்றடைந்தது. இதுபோன்ற ஆபத்தான சாகசம் செய்யும் வாலிபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சிலர் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் குறித்து கொள்ளிடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள பூனாம்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் மகன் குருமூர்த்தி, இவருக்கு வயது 22, கொள்ளிடம் பாலம் சென்டர் மீடியன் மீது இருசக்கர வாகனத்தை ஓட்டி சாகசம் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து குருமூர்த்தி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர்.